கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கன கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுன வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். நாம விரும்புறத தேடணும், அதே நேர்மையா ஆர்வமா பின்தொடரணும். கர்ஜிக்கும் சிங்கம் கர்ஜிக்கும் ராஜராஜேஸ்வரி. தேங்க்யூ. கொஞ்சம் ஓவர் டூ தான் இருந்தாலும் நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஒசூர் மக்களே, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வருகை இங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை வரவேற்றதுக்கு ரொம்ப நன்றி. நான் யார் இறைவா, விடைத்தால் இறைவா. செய்திகள் பார்க்கும் பொழுது நீங்களா நியூஸ் பார்க்குறீங்க சேனல்ஸ்ல, 181 சீட்டு நம்மிடம் இருந்து டாக்டர் சீட்டு போய்விட்டது. அதற்கு அருண்ராஜ் அவர்கள் ஒரு காரணத்தை கூறுகிறார். ஓ, அறிவாலய கக்கூச கான்ட்ராக்ட் எடுத்து கழுவுற கம்பெனியோட சிஇஓவா? பிறகு அந்த செய்தி வாசிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, லைட்டா டேமேஜ் தான், எப்படி லைட்டா ஒரு டேமேஜ் தான் அப்படின்ட்டு அதை கடந்து போறாங்க. என்னம்மா கண்ணு ஆத்தா அகிலேண்டேஸ்வரிய, முற்றிலுமாக வறண்டு கிடக்கும் பாலைவனமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் எல்லைகளும். இதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த திமுக ஆட்சியில் சரியாக நீர் மேலாண்மை செய்யப்படவில்லை, அதனால் வறண்டிருக்கிறது என்று திருச்சி மக்கள்லாம் புலம்புகிறார்கள். நான் ரொம்ப மோசமா பேசிடுவேங்க தம்பி, ஏதாவது வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அரசியல் பண்ணுங்க, வாழ்க்கை முழுக்க ஓடுற ரத்தம் முழுக்கவே அரசியலா இருக்கும். பொய் ரத்தம், இந்த ரத்தமே கலப்படமா இருக்கு, புரியுதுங்களா? அப்படிலாம் ஏமாத்தி இன்னும் பிழைக்காதீங்க. அது அரசியல் இல்லை, அது பேர் அரசியல் இல்லை, வேற ஒரு இது. எடுத்துன்னு வரவங்க வாங்க, அதுலயும் லெப்ட் செருப்பு, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நியூஸ் வாசிக்கிறாங்க. மொத்தமா காசு வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு எப்படி நியூஸ் வாசிக்கிறதுன்னு சொல்லி காமிக்க போறோம். எப்படி நியூஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்க போறோம். சரியா? டிவிகே அரசின் வரலாற்று சாதனைகள். சட்டசபையோட டெலிகாஸ்ட எப்படின்னா, அவங்க உங்க சீனை மட்டும் தான் கட் பண்ணி எடுத்து போடுறதை நீங்க பாத்திருக்கீங்க. சட்டசபையை உட்காந்து ஒரு மனுஷன், ஒரு பாமர ஒரு மனுஷன் ஒருத்தன் உட்காந்து நீங்க பாக்குறத பாத்திருக்கீங்களா? இந்த ஆட்சியில பாத்துட்டு இருக்கீங்க. ஒருத்தன் நமக்கு வர்ற ஃபுல்லு மீடியாவோட சார்பா எல்லா விஷயத்திலையும் எப்படி தெரியுமா சொல்றாங்க, சார் எதுக்கு சார் யூடியூப் திறந்தாலே எங்களுக்கு இதை தான் சார் பார்க்க தோணுது. சினிமாவே மறந்துட்டோம் நாங்க, சினிமாவை மறந்துட்டோம், சீரியலை மறந்துட்டு, இதெல்லாம் மறந்துட்டு சட்டசபையில என்ன நடக்குது அக்யூரேட்டா கொண்டு வந்தாரு. எப்படி நீ பாரு சட்டசபையில என்ன நடக்குதுன்னு. நீ மக்கள் எனக்கு ஓட்டு போட்ட, என்ன செலக்ஷன் பண்ண மக்கள் உங்களுக்கு தெரியணும்னு சட்டசபையை பார்க்க வச்சாரு அவரு. இது வரைக்கும் ஹிஸ்டரியில் நடக்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் எங்கேயுமே நடக்காத விஷயம். சிஎம் விஜய் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு பாருங்க. இது இனிமேல் நடக்காது. ஹிஸ்டரியில் தான் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் டைம் வரலாற்றில். ஆமாம், இது nobody can imagine. கர்நாடகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்த தமிழ்நாட்டு முதல்வர் விஜயை துணிச்சலானவர் என அம்மாநில முதல்வர் DK சிவக்குமார் பாராட்டியிருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திய பிறகு செய்தியாளரை சந்தித்த கர்நாடக முதல்வர் DK சிவக்குமார், அரசியல் ரீதியாக தமிழக முதல்வர் விஜய்க்கும் எனக்கும் வேறுபாடு இருந்தாலும் அவர் பெங்களூர் வருவதாக கூறியதை மனதார பாராட்டுவதாக தெரிவித்தார். மேலும் அவர் விஜய் அரசியலுக்கு புதியவராக இருந்தாலும் துணிச்சலாக இருப்பதாகவும் கூறினார். காவிரி விவகாரம் இரு மாநிலங்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் சிவக்குமாரின் இந்த கருத்து கவனம் ஈர்த்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நீரை திறக்க கர்நாடகா மறுத்து வந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த DK சிவக்குமாரை சந்திக்க தமிழக முதல்வர் விஜய் செல்லவிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டது. அதற்கு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த நிலையில் தற்போது பதற்றமான சூழல் நிலவுவதால் விஜய் தனது பயணத்தை ஒத்திவைக்க வேண்டும் என DK சிவக்குமார் கேட்டுக்கொண்டதால் இன்றைய சந்திப்பும் ரத்தானது. இதனால் ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய நீர் இழுபறியாக நீடித்தது. இது புதிய ஆளும் தாவேக அரசுக்கு பெரிய அழுத்தமாகவே மாறியது. இதற்கிடையில் கனமழை காரணமாக கபினி, ஹாரங்கி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையின் பாதுகாப்பை கருதி தமிழகத்துக்கு நீரை திறந்து விடுவதாக கர்நாடகா அறிவித்திருக்கிறது. எத்தனை சந்தோஷம் தனமோ கொட்டது என்னால, நான் மனசு வச்சு புட்டா எதுவும் முடியும் உன்னால என்று மகிழ்ச்சியில் ரூம் போட்டு குதிக்கும் பிஜேபி.
நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நாம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ் அது என்னன்னு தெரியலங்க. இந்த வீடியோ நான் எத்தனையோ தடவை ரிப்பீட் மூட்ல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த வீடியோ பார்க்கும்போது அது என்னன்னு தெரியல, ஒரு தனி வைப்ரேஷன் உருவாகுது. உண்மையிலே சொல்றா ஒரு தனி வைப்ரேஷன். அதாவது என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ பேர் நம்மள இழிவா பேசினாலும், எவன் நம்மள கழுவி ஊத்தினாலும், எவன் நம்மள தாக்கி பேசினாலும், எந்த ரூபத்திலும் நம்மளுக்கு பல விதமான பிரஷர் கொடுத்தாலும், தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்தாலும், அது இதுன்னு எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்காம அமைதியா இருந்து, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்து செயல்ல காட்டணும். ஓகேவா? அதாவது பேச்சை குறைச்சிட்டு செயல்ல காட்டணும். பேசி எதுவுமே சாதிச்சது இல்லை. பேசாம நம்மளுடைய கடமை எதுவோ, நம்ம எந்த வேலைக்கு நம்ம வந்தோமோ, நம்ம எதை இலக்கா கொண்டு போறோமோ அதிலே நம்ம போக்கஸா இருந்தா நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கு. இது எல்லாருக்குமே பொருந்தும். பார்த்தீர்களா எங்களுடைய பவரை? தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதியவரின் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்திலேயே நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை 3ஆவதாக தந்துவிட்டோம் என்று குஜாலாக இருக்கிறார்களாம். ஐயா, எங்களுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. எல்லாம் நல்லா இருக்கு. உங்க ஆட்சி இருக்கப்ப சூப்பரா இருந்தா இப்பதான் கொஞ்சம் சீரழிஞ்சு போய் கிடக்குறாங்க. காரணம் அவன் உதய ஐயா தான் எல்லாரும் பாத்துக்கிறாங்க. உதயதான். ஆமா, உதய ரொம்ப நல்லா 30 வருஷங்களா கழகத்துல இருக்காரு. ஆமா, 30 வருடங்களா இருக்காரு. என்னை விட மூத்த அரசியல்வாதி இவரு. ரொம்ப நல்லா இப்ப செயலாற்றிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் உதய். அப்படி போயிருக்கேன், இல்லைன்னா உண்மையிலே உதச்சிருவேன். இதுதான் உங்களது மொழி பற்றா என்று காரி உமிழ்கிறார்கள் மக்கள். ஆயில கதை சொல்லுவாங்க, செயல்ல காட்டுறது கஷ்டம். ஆனா அந்த வகையில தளபதி விஜய் அவர்களை பாராட்டணும். குறுகிய காலத்திலேயே அரசியலுக்கு வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைச்சு முதலமைச்சராகி இருக்கின்றார்கள். அவரிடம் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுங்கள். உங்களை நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வடிவத்திலே பார்க்க நினைக்கின்றோம். அதற்கு நீங்கள் தான் செயற்பட வேண்டும். மக்கள் கிட்ட போய் தங்க நிறத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்ற பாடல் பொய் என்று நினைத்தோம். ஆனால் தமிழை பறிகொடுப்பதற்காக நீங்கள் எதனை அடமானம் வைத்தீர்கள் என்று மக்கள் இங்கே கூறிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, என் மகனே விஜய்க்கு நான் அம்மா சொல்றேன். நாய் எந்த நாய் குலைச்சாலும் நீ கலங்காதையா, மயங்காதையா, அஞ்சாதையா. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறியா? என்னையா, நீ காய்ச்ச மரம், கல்லறி விழுகு, எல்லாமே விழுகும். பார்த்தியா, காய்க்கிற மரத்தில் கல்லை கொண்டு எரிஞ்சு காய பிடுங்குவாங்க, பழத்தை பிடுங்குவாங்க. அதுபோலவே நீ கல்லறி நெல்லறி எல்லாமே விழுகும். எதையுமே மனசில் வச்சுக்கிற கூடாது, எதையும் வச்சுக்கிற கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். என்ன, அப்படி அந்த அளவில் உன் மனசை கெட்டி வேணி ஐயா. என் மகனே விஜய், என் மகனே, நீ ஏன் மயந்தே, ஏன் மகனே, நான் ஒரு மயம் வச்சிருக்கேன், உங்களை மாதிரிக்கே இருப்பியா அவனும். ஆனா ரெண்டாவது இந்த பொம்பளைங்க பேசுறாளுங்க பாருங்க, அதெல்லாம் காதுல வாங்கிக்கிறாதீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஸ்டாலினோட மயன் டப்பா வாயன், அவன் குண்டி அதுலதான் உட்காரணுமா? அந்த சேர்லதே உட்காரணுமா? அவன் குண்டி வேற இடத்துல உட்காராதா? இல்ல குண்டியில முணு 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 முணுன்னு ஊறுது அந்த சேர்ல உட்காரணும்னு. மானங்கட்ட வயக, வெக்கங்கட்ட வயக, சூடத்த வயக, சொர்ணயத்த வயக. அம்மா முதலமைச்சர் இருக்கையில சன்ன பாடா படுத்துனாங்க, குடும்பிய புடிச்சு இழுத்தாங்க, சீலைய உருவுனாங்க, ஸ்டேஷன்ல விட்டு அடைச்சாங்க. முதலமைச்சரா இருக்கையிலேயே அம்மா இந்த கொடுமையெல்லாம் செஞ்சாங்க. இவங்க லேசுப்பட்ட கூட்டம் இல்லையா? இவங்க லேசுப்பட்ட கூட்டம், நரி கூட்டம். ஒத்த நரி ஊன்னு ஓலைடுச்சுன்னா எங்கெங்க இருக்கிற நரி ஊரை ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது மாதிரி இவன் நரி கூட்டம். மகனே, தைரியமாயிரு, என்ன தைரியமா இருக்கணும் அப்படின்னு இந்த நாடு ஒரு
கூட்டு உணர்வை பெறுவதற்கு ஒரு நாடும் ஒரு பாடலும் முக்கியமானது. ஏன் பிரிவினை ஏற்பட்டது என்று யோசிக்கும் பொழுது காரணம் ஒரு நபர், சாவர்கர். அந்த பாடல் வந்தே மாதரம் என்று ராசா காட்டம். That is full sense. Which played a historical role in Indian freedom struggle shall be honored equally with Janana. Equally with Janana. Equally with Janana. Equally with Janana. Janagana Mana. என்னண்ணே டெல்லிக்கும் போயிட்டு டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு விதத்துல பாராட்டணும்ண்ணே. 24 மணி நேரமும் நம்ம முதல்வரையே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்களேன். யூ ஆர் ரியலி கிரேட். இது ஒரு பக்கா ஃபேன் பாய் மூமெண்ட் தான். Please hear me. Please hear me. Madam, legal issue. Hello. Sir, I have carefully. நன்றி. இந்து அறநிலையத்துறையை பார்த்தாவே அதை ஒழித்துவிட வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்த பிஜேபி அரசு இன்று இந்து அறநிலையத்துறைக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறது. என்னடா நடக்குது இந்த நாட்டில்? 100 கோடி கோயில்ல ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு இந்துக்களுக்கு எதிராக நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சமூக நீதி அரசா என்று திமுக எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு டிவிக்கு விடம் இட்ஸ் ஓகே பேபி. இட்ஸ் ஓகே பேபி என்று கன்னத்தில் செல்லமாக டிவிக்கை தட்டி செல்கிறது பிஜேபி. ஆனந்த விகடனில் வந்த ஒரு விடுகதை, முட்டை மாவட்டமா என்று மண்டையை குழம்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய ஊடகவியலாளர்கள். பிறகுதான் தெரிந்தது நமது அக்கா அமைச்சர் விஜயலட்சுமி என்று. வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. மாதேஷ், உங்களை கேட்கல, அவங்கள பார்த்து கேட்கிறேன். கரப்ஷனுக்கு புது பெயர் என்ன தெரியுமா? லட்டு. கூறுங்கள் ஒருமுறை. லட்டு. கரப்ஷனுக்கு புது பெயர் லட்டு என்று வைத்திருப்பதாக பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் இருக்கும் பெண்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியில் தான் வாயை கிழித்துக் கொண்டு கரப்ஷன் என்று பேசிக் கொண்டிருக்கிறதே, தூங்குகிறதா தாவேக அரசு என்று செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தவறானதா இல்லது இதை நம்ம எப்படி அணுகணும்னு நீங்க பாக்குறீங்க? உங்களோட ஜென்யூனான கமெண்ட்டை தயவு செஞ்சு சொல்லுங்க.